வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவையான ரவை உப்புமா தாங்க. இந்த ரவை உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. கடாய் காஞ்சதும் ரவையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். ரவையை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து அதே மாதிரி வாசம் வர நல்லா வறுக்கணுங்க. வறுத்து நம்ம உப்புமா செய்யும்போது பார்த்திங்கன்னா உப்புமா ரொம்பவே உதிரியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா 6 பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ரவை உப்புமாவில் இந்த இஞ்சியும் வெள்ளைப்பூடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் 1 கிளாஸ் ரவைக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரவையை இதோட சேர்க்கணுங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தாங்க கிளறி விடணும். மொத்தமாக போடக்கூடாதுங்க, இல்லைன்னா ஈவனாக வேகாமல் போயிடும். ரவையெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கரண்டியை பின்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்படி கிளறும்போது பார்த்திங்கன்னா ரவை உப்புமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவை உப்புமாவை நீங்கள் இப்படி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.